பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட 8 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து கழகங்களின் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் நாகப்பட்டினம் அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம். போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் நாகப்பட்டினம் அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாவட்ட அமைப்பாளர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், 2003ஆம் ஆண்டு முதல் பணியில் சேர்ந்த அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 2015ஆம் ஆண்டு முதல் நிறுத்தி வைத்துள்ள அகவிலைப்படியை 46% உயர்த்தி நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும், பணியின் போது உயிரிழந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாத்திட வேண்டும், 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனே தொடங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் பணியில் உள்ள ஓட்டுநர்களை திரட்டி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் இதில் அரசு விரைவு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் CITU தலைவர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஆயத்தமான போராட்டம், ஓய்வு பெற்ற இணைந்து பணியில் இருப்ப சேர்ந்து அரசுக்கு எச்சரிக்கை, எச்சரிக்கை, போக்குவரத்து எச்சரிக்கை, அழைத்து பேசு, அழைத்து பேசு, சங்க தலைவர்களே, சங்க தலைவர்களே, அழைத்து பேசு, அழைத்து பேசு. தமிழக